Hi students, இந்த வீடியோவில் 11th Maths Chapter 1 Sets and Relation and Functions அதில் Graphing Functions Using Transformations உருமாற்றங்களை பயன்படுத்தி சார்புகளை வரைதலை பற்றி பார்க்க போகிறோம். y equal to f of xங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நான் இப்படி எழுதுகிறேன், அதாவது மைனஸால் மல்டிபிள் பண்ணி எழுதுகிறேன். y equal to f into xன்னு எழுதுகிறேன். அதே போல் y equal to f of xங்கிற சார்பை நான் உள்ளே மைனஸால் மல்டிபிள் பண்ணிவிட்டு எழுதுகிறேன். y equal to f into minus xன்னு எழுதுகிறேன். அடுத்தது y equal to fx f of xங்கிற சார்பை அதனுடைய நேர்மாறு எழுதுகிறேன். y equal to f inverse of xன்னு எழுதுகிறேன். ஓகே, இந்த சார்புகளை பார்க்கும்போது இது கொடுக்கப்பட்ட சார்புடைய பிரதிபலிப்புன்னு நம்ம எல்லாமே சொல்லிடலாம். அதாவது y equal to f of xன்னா y equal to minus f of xங்கிற சார்பு இந்த சார்பினுடைய இந்த ஃபங்க்ஷனுடைய பிரதிபலிப்பு ரெஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லிடலாம். அதே போல் இதனுடைய ரெஃப்ளெக்ஷன் இதுதான். அதே போல் y f of xன்னா இது அதனோட நேர்மாறும் அதனோட ரெஃப்ளெக்ஷன் தான். ஆனால் எந்த ஆக்சிஸ் பொறுத்து ரெஃப்ளெக்ஷனுங்கிறது நமக்கு தெரியணும். அதாவது இது எல்லாமே ரெஃப்ளெக்ஷன் கேட்டகரியில் வரப்போகுது எல்லாமே. அது ஒவ்வொன்றா நம்ம எந்தெந்த ஆக்சிஸை பொறுத்து பிரதிபலிக்குது ரெஃப்ளெக்ஷன் ஆகுறதுங்கிற பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இது அபவுட் த எக்ஸ் ஆக்சஸ், அதாவது எக்ஸ் ஆக்சஸை பொறுத்து பிரதிபலிக்குதுன்னு சொல்கிறாங்க, ரெஃப்ளெக்ஷன் ஆகுது. அதாவது எக்ஸ் அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு. ஓகே, அதாவது y equal to f of x y equal to minus f of x மாதிரி எழுதுச்சுன்னா இது இதனுடைய பிரதிபலிப்பு எக்ஸ் அச்சை பொறுத்து. அடுத்தது இது y equal to f of x equal to y equal to minus எக்ஸுங்கிற மாதிரி உள்ள வருதுன்னா இது அபவுட் த y ஆக்சஸ் ரெஃப்ளெக்ஸ் ஃப்ரம் about the y axis y அச்சை பொறுத்து பிரதிபலிப்புன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ சார்பு எப்படிக்குன்னு பாருங்கள். ஃபங்க்ஷன் y equal to f of x இங்கே எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா y equal to f into minus x. ஒரு சார்பு உள்ள மைனஸால் பெருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு y அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு கிடைக்குது. அடுத்தது இந்த சார்பு ஒரு சார்பு அதனுடைய இன்வர்ஸ் சார்பு நேர்மாறு சார்பு அது ரெஃப்ளெக்ஷன் about the y equal to x straight line, அதாவது y equal to x என்ற நேர்கோட்டினை பொறுத்து பிரதிபலிப்பு ஆகுதுன்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இந்த மூணு தெரிஞ்சுன்னா பிரதிபலிப்பில் நமக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப தெளிவாயிரும். அதாவது y equal to f of xனா y equal to minus f of x x அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு. இது மைனஸால் உள்ள பெருக்கும் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது y அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு. ஒரு சார்பு அதனோட நேர்மாறு சார்பு எதை பொறுத்து பிரதிபலிப்புனா y equal to x என்ற ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டினை பொறுத்து பிரதிபலிப்புன்னு நம்ம சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் 1.5 draw the following பின்வரும் சார்புகளை வரைக. என்ன சார்பு கொடுத்துக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் y equal to x ஸ்கொயர், இரண்டாவது சார்பு y equal to minus x ஸ்கொயர். அப்போ நம்ம இந்த சார்பை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா கொடுக்கப்பட்ட கிவன் சார்பு இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் நம்ம தெரிஞ்ச மாதிரி y equal to f of xங்கிற வடிவத்தில் இருக்குது. இது y equal to minus into f of xங்கிற வடிவத்தில் இருக்குது. அதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம் எதை பொறுத்து பிரதிபலிப்புன்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சார்பை நம்ம வரைகிறோம். y equal to x ஸ்கொயருங்கிற சார்பை நம்ம முதல்ல ட்ரா பண்ணுறோம். அதுக்கு சம் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸுக்கு ஒய்க்கும். ஓகே, இந்த வேல்யூஸ்லாம் எடுக்கும்போது இந்த வேல்யூஸ் நம்ம இந்த கிராஃப் ஷீட்டில் டாட் போடும்போது கண்டிப்பாக ஒரு வளைவரை நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு வளைவரை கிடைக்குது. அதாவது பரவளைய வடிவில் ஒரு வளைவரை கிடைக்குது y equal to x ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்ம இந்த சார்பை கொஞ்சம் கவனித்து பார்த்தா நமக்கு தெரியும், ஒரு விஷயம் நல்லா தெரியும். இது y equal to f of x, இது y equal to minus into x ஸ்கொயர், இது மைனஸ் f of x. அப்போ ஒரு சார்பு வெளியில் மைனஸால் மல்டிபிள் பண்ணிச்சுன்னா இது x அச்சை பொறுத்து பிரதிபலிப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ரெஃப்ளெக்ஷன் தான் எந்த அச்சை பொறுத்துனா அபவுட் x அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு. அப்போ x ஆக்சஸ்ங்கிறது தான். ஓகே, அதாவது இந்த x ஆக்சஸை பொறுத்து அப்படியே நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஓகே, அதாவது இந்த கர்வ் அப்படியே இப்போ இந்த பக்கம் ரெஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்குது, ஃபோர்த்தில் ரெஃப்ளெக்ட் ஆகும், செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது தேர்டு குவாட்ரண்ட்ல அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கும். இப்போ அந்த பிரதிபலிப்பான கர்வை நம்ம வரைகிறோம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது, இதுதான் பிரதிபலிப்பு. அப்போ y equal to x ஸ்கொயர்னா இது, y equal to minus x ஸ்கொயர்னா x அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 1.6 draw the following,
அதாவது கொடுக்கப்பட்ட சார்புகளை வரைகிறோம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ கொடுக்கப்பட்ட சார்பை இதாக எழுதுங்க. ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸு, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு. இந்த சார்பை நான் ரீரைட் பண்ணுறேன் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு இந்த ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் நம்ம எழுதலாம். ஓகே, ரெண்டு பக்கம் ரூட் எடுத்தால் இந்த ஸ்கொயர் கட் ஆயிரு, ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதே போல் இது வந்து நம்மளாம் ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு என்னங்கிற எழுத போகிறோம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், இது சார்புக்குள்ள மைனஸ் இருக்குது. ஓகே, அதனால் வந்து ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட் சார்பு, ரெண்டாவது சார்பு ஒய் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்குது. அப்போ எந்த அச்சை பொறுத்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் சார்பை நம்ம வரையறதுக்கு சம் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸுக்கு ஒய்க்கு சம் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இங்கே ரூட் இருக்கிறனால ஸ்கொயர் ரூட் இருக்கனால ஒரு ரூட் எடுக்கிற மாதிரி நான் நம்பர்ஸ் எடுத்துட்டேன். 4, 9, 16, 25, 49, 64. இப்போ இதெல்லாம் நம்ம இந்த கிராஃப் ஷீட்டில் குறித்து இந்த வளைவரையை வரைகிறோம். ஓகே, வளைவரையும்போது எல்லாமே வந்து இது பாசிட்டிவ் நம்பருங்களால் எல்லாமே பாசிட்டிவ் சைடு மட்டும் நமக்கு கர்வ் கிடைக்கும். ஓகே, வளைவரை கிடைக்கும், பாசிட்டிவ் சைடு மட்டும் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இந்த வளைவரை. இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் என்னன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு மைனஸ் எக்ஸ். அதாவது சார்புக்கு உள்ள மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இது வந்து ஒய் அச்சை பொறுத்து ரெஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ரெஃப்ளெக்ஷன் தான் எந்த ஆக்சஸ் பொறுத்து அப்படின்னா ஒய் ஆக்சஸ் பொறுத்து. அபவுட் த ஒய் ஆக்சஸ் ரெஃப்ளெக்ஷன், அபவுட் த ஒய் ஆக்சஸ் ஒய் அச்சை பொறுத்து பிரதிபலிப்பு. இப்போ இதான் ஒய் ஆக்சஸ், இதை பொறுத்து அப்படியே நம்ம ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எது ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல செகண்ட் குவாட்ரண்ட்ல அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இந்த கர்வ் அப்படியே இந்த பக்கம் ரெஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஓகே, அப்படியே பிரதிபலிப்பு போடுறோம். அப்போ இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து இதுலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இது வந்து ஒய்ச்சை பொறுத்து பிரதிபலிப்பு, ரெஃப்ளெக்ஷன் அபவுட் த ஒய் ஆக்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிள் 1.7 ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அண்ட் ஒய் ஈக்குவல் டு லாக். கொடுக்கப்பட்ட சார்பை ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ், அதை வந்து நம்ம எழுதுனா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, அது எஃப் ஆஃப் எக்ஸ்னோட எழுதுனா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அண்ட் தென் இதை வந்து லாக்ரிதமிக் ஃபங்க்ஷனுடைய நேர்மாறு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து இதனுடைய இன்வர்ஸ். அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து ஒரு சார்பு அதனுடைய நேர்மாறு இதை தான் வரைய போகிறோம். ஒரு சார்பு நேர்மாறுனா இது எதை பொறுத்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும்னு தெரியும். அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனை பொறுத்து. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனை நம்ம வரையலாம். ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் சம் வேல்யூ எடுத்துட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, 1, 2, 3. இங்கே வந்து -1, -2, -3 அதுக்கு ரிலேட்டடான ஒய் வேல்யூஸ் இது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த இ பவர் எக்ஸுங்கிற வளைவரை வரைவோம். ஸோ இ பவர் எக்ஸ் இப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் அதனுடைய நேர்மாறு. அப்போ வந்து நேர்மாறுனா வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனை பொறுத்து தான் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும், பிரதிபலிக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ வந்து அப்போ ரெஃப்ளெக்ஷன் தான், பிரதிபலிப்பு தான் எந்த லைனை பொறுத்துனா அபவுட் த ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஸ்ட்ரெயிட் லைன், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்ற கோட்டினை பொறுத்து பிரதிபலிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனை வரையலாம். ஓகே, ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன் ஒன்றும் இல்லை, அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் 1 போட்டால் 1 கிடைக்கும், 2 போட்டால் 2 கிடைக்கும், -1 போட்டால் -1 கிடைக்கும், -2 போட்டால் -3 கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனை நான் ட்ராப் பண்ணிட்டேன். ஸோ இதை பொறுத்து ரெஃப்ளெக்ட் பண்ணணுமா. ஓகே, இந்த சார்பை இதை பொறுத்து ரெஃப்ளெக்ட் அப்படி ஆகும்போது இந்த சைடு அப்படியே நமக்கு கிடைக்கும் இந்த சார்பு. அதாவது ஒய் ஈக்குவல் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது லாக் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, அதான் வந்து இந்த சார்பு, இதான் வந்து நமக்கு தேவையான அந்த நேர்மாறு சார்பு. அப்போ ஒன்றுக்கொன்று நேர்மாறு இருந்தால் கூட அது வந்து எதை பொறுத்து ரெஃப்ளெக்ட் நம்ம சொல்லிடலாம். அதாவது ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனை பொறுத்து ரெஃப்ளெக்ஷன் பிரதிபலிப்புன்னு நம்ம சொல்லிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.